கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 12:18. மேத்யூ 12:18. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். 4 காரியம் சொல்றார் இந்த வசனத்துல. இது எங்க இருந்து எடுத்து சொல்றாரு? ஏசாயா 42வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து. முதல்ல என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். 2வது என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். 3வதா என் ஆவியை அவர் மேலே அமர பண்ணுவேன். அவர் என்ன பண்ணுவார்? புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஏன்னா அவர் யாரு? ஏன்னா நான் ஏசாயா 49:3 பார்க்கிறோம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன். எப்படி? நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், நீர் என்னுடைய தாசன். 2வது என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். அது மாத்திரமல்ல, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு? பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன். அது மாத்திரமல்ல, ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். நம்ம பார்க்கிறோம் மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்று வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே புறா வடிவில் வர்றாரு. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. அதே மாதிரி மத்தேயு 17வது அதிகாரத்தில் மறுரூப மலையில் அங்கே மோசேயும் எலியாவும் அவர் சந்திக்கிறாங்க. அப்போ பேதுரு சொல்கிறாரு, நம்ம இங்கே 2 கூடாரம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. சரியா? அடுத்து, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். ஞானஸ்தானம் பெறும்போது அவர் மேலே ஆவி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கக்கூடியதாக. ஆனால் கடைசியாக 4வது என்ன சொல்கிறாரு? அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். பழைய ஏற்பாட்டிலேயே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லும் போதே அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, யூதர் அல்லாத புறஜாதியாருக்கு. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது அவர்களை ஒரு முன்மாதிரியாக வைத்து அவர்கள் மூலமாய் மற்ற எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா தேசத்தில் உள்ள மக்களும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு இஸ்ரவேல் ஒரு பாலமாக, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமும், இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஆராதனையும், இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட பலி செலுத்துதல், இதெல்லாம் பார்த்து மற்றவங்க எல்லாருமே ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனா என்று சொல்லி அந்த தேவனை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதனால தான் அவர் புறஜாதிகளுக்கும், இன்றைக்கு உங்களை போல என்ன போல இருக்கிற மற்ற புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் வருவார் என்பதை தீர்க்க தரிசனமாக சொன்னார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது, இயேசு கிறிஸ்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், வார்த்தையாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு இருந்தவர். அவர் என்னவா வந்தார்? மாம்சமாய் ஒரு மனுஷனாக வந்தார். ஆனால் அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாக எந்த ஒரு அதிசயம் பண்ணலை, எந்த ஒரு அற்புதமும் பண்ணலை. ஏன்னா யோவான் 2வது அதிகாரத்தில் கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது தான் இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்று மிக தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு முன்பாக ஒரு அதிசயமும் ஒரு அற்புதமும் பண்ணலை. ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார்? ஒரு பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதனால தான் ஞானஸ்தானம் வரும்போது பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமுள்ளவராய் இருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து என்ன சிலுவையில் மரணம் அடைந்து என்ன பண்ணார்? புறஜாதியாராகிய நம்மளையும், எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் தேச மக்களை மாத்திரமல்ல, அந்நிய ஜாதி என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் அல்லாத மக்களையும் மீட்டு கொள்வதற்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் நான் அடிக்க ஒரு முறை சொல்லுவது உண்டு, மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காய் மரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களை தேடி வரவில்லை.
இயேசு கிறிஸ்து எல்லா மனிதரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அப்போ பாவிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருமே பாவிகளாய் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து, ஆண்டவரை அறியாத ஜனங்களும் அவரை அறிந்து கொள்வதற்கு நாம் சுவிசேஷ ஊழியம் செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது உம்முடைய சித்தம். அதிலும் ஆண்டவரே, இதோ இஸ்ரவேல் தேச மக்கள் மூலமாய் புறஜாதியார் எல்லாரும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பூமிக்கு வந்த நீங்க, இப்போதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சரீரமாய் இந்த பூமியில் இருக்கிறோம். அதனால் மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.